ஹலோ ஆல், வெல்கம் டு டிவைன் மீ. இன்னைக்கு நம்ம வீடியோவில் வைகாசி விசாகம் அன்னைக்கு நான் முருகருக்கு செஞ்ச பூஜையை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் சிலையையும் வேலையும் தண்ணியில் வாஷ் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் பாலில் அபிஷேகம் பண்ணிக்கிட்டேன். பாலில் அபிஷேகம் பண்ணும்போது முருகரோட ஃபேஸ் நல்லா சிரித்த முகமாக அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் பொட்டு வச்சு தீபாராதனை காட்டிக்கிட்டேன். ஆண் தெய்வங்களுக்கு எப்போவுமே சந்தனத்தில் பொட்டு வைக்கணும், பெண் தெய்வங்களுக்கு மஞ்சளில் பொட்டு வைக்கணும். முருகருக்கு செய்கிற எந்த பூஜையாக இருந்தாலும் அரளிப்பூ நாம் பயன்படுத்தணும். ஏன் அப்படின்னா அப்போ தான் நமக்கு முழு பலன் கிடைக்கும். அரளிப்பூ அப்படின்னாலே நம்ம முருகர் தான் நமக்கு ஞாபகம் வருவாங்க. வழியில் எந்த அரளி செடியை பார்த்தாலுமே எனக்கு முருகரோட ஞாபகம் தான் வரும். அதுக்கப்புறம் நான் சிலையை தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா கிளாத் வச்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறமா எல்லா இடத்துலையும் பொட்டு வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப ரொம்ப பொறுமை தேவை. இந்த பூஜை மட்டும் இல்லை, எந்த ஒரு வேலை செஞ்சாலுமே நமக்கு பொறுமை அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியம். எதுலேயுமே நம்ம ஏனோ தானோ அப்படின்னு செய்யக்கூடாது. அதில் முழு மனசோட ஈடுபாட்டோடு செஞ்சால் தான் நமக்கு அதோட பலன் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம செய்யறதே வேஸ்ட்டு. செய்யணுமே அப்படின்னு கடமைக்கு யாரும் எந்த வேலையும் செய்யாதீங்க. அதுக்கு நம்ம பலன் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. அப்புறம் லைஃப் லாங் நம்ம அதை நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். ஒவ்வொரு விஷயத்துலையுமே நமக்கு நிதானமும் பொறுமையும் ரொம்ப ரொம்ப அவசியம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வேலுக்கு பொட்டு வச்சுக்கிட்டு அடுத்து முருகருக்கு குட்டி கிரீடம் நான் கடையில் பார்த்துருந்தேன். அதனால் நான் முருகருக்கு அந்த கிரீடம் வாங்கிக்கிட்டு அதையும் நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா அந்த இதில் உட்கார வச்சுட்டேன் பீடத்தில். அப்புறம் வேல் வைக்கிறதுக்காக ஒரு சின்ன மணை போட்டு அதில் பச்சரிசி போட்டு ஒரு பிளேட்டில் அதுக்கு மேலே நான் வேல் வச்சுக்கிட்டேன். எப்போவுமே வேல் வைக்கும்போது பட்டை நம்ம பக்கம் பார்த்த மாதிரி இருக்கணும், ஓம் சாமியை பார்த்த மாதிரி இருக்கணும். வேல் ஷார்ப்பான ஒரு இது, அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அப்படியே வைக்கக்கூடாது, அது ஆயுதமாக மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அதில் ஒரு லெமன் குத்தி வைக்கணும். அதுக்கும் நான் பொட்டு வச்சுக்கிட்டேன். அப்புறம் நான் தனியாகவே அரளிப்பூ வாங்கிட்டு அதை நான் மாலையாக கோத்துக்கிட்டு வேல்கிட்டையும் ஓம் விளக்குக்கிட்டையும் அப்புறம் சாமி சிலைக்கும் நான் நல்லா டெக்கரேட் பண்ணிக்கிட்டேன் அரளிப்பூ வச்சு. எப்போவுமே நாம் முருகரோட வழிபாடு அப்படின்னா நம்ம செவ்வாய்க்கிழமைகளில் வெற்றிலை தீபம் போடுறத தவிர்த்து முருகருக்கு செய்கிற எந்த ஒரு ஃபெஸ்டிவல்ஸ்லேயுமே நம்ம ஷட்கோன் கோலம் போட்டுட்டு சரவண பவ ஓம் சரவண பவன் எழுதி அதில் அதுக்கு மேலே வெற்றிலை தீபம் ஏற்றுறதுன்றது ரொம்ப நல்லது. நான் சிலை வச்சுருக்கீங்க அப்படின்னா இல்லை ஃபோட்டோ வச்சுருக்கீங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி வாரம் க்ளீன் பண்ணும்போது இந்த மாதிரி கோலம் போட்டு வச்சுக்கிறது ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப நல்லது. அடுத்து நான் ஒரு பிளேட்டில் வெற்றிலை தீபம் ஏற்றுறதுக்காக மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா 6 வெற்றிலையும் நல்லா கழுவிட்டு அதில் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கிட்டேன். காம்பு கிள்ளிட்டு தான் நம்ம யூஸ் பண்ணணும். இதை நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லியிருக்கேன். ஏன்னா வெற்றிலையோட காம்பில் மூதேவி வாசம் செய்வாள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் நெய் விளக்கு ஏற்றுறதுக்காக நெய் அந்த விளக்கில் ஏற்றிக்கிட்டேன். முடிஞ்ச அளவுக்கு மண் விளக்கில் விளக்கு ஏற்றுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் நான் சுற்றி பூவில் டெக்கரேட் பண்ணிக்கிட்டேன். ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமைகளில் வெற்றிலை தீபம் ஏற்றுறதுக்காக தனி விளக்கு வச்சு யூஸ் பண்ணுங்கள். ஒவ்வொரு முறையும் புது விளக்கு தான் யூஸ் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. அதுக்குன்னு தனியாக நீங்கள் எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா ஒவ்வொரு வாரமும் நம்ம அதிலேயே யூஸ் பண்ணிக்கலாம். வெற்றிலை தீபம் பற்றி நான் ஃபுல் டீட்டெயில்டாக நான் ஷார்ட்ஸில் கொடுத்துருக்கேன், சேனலில் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நான் நெய்வேத்தியமாக பாலில் தேன் கலந்து வச்சுக்கிட்டேன். முருகரோட இந்த ஸ்பெஷல் டேயில் நம்ம தேன் கலந்து நெய்வேத்தியம் படைக்கிறது ரொம்ப விசேஷமாக இருக்கும். நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதனால் நான் தேன் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஓம் விளக்கு, அடுத்து வெற்றிலை தீப விளக்கு எல்லாத்தையும் நான் ஏற்றிக்கிட்டேன். இப்போ முருகரோட ஃபேஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கலையாக ரொம்ப சிரித்த முகமாக இருந்துச்சு. மனசுக்கு ரொம்பவே நிறைவாக இருந்துச்சு எனக்கு இந்த பூஜை. பொதுவாக நாம் வீட்டில் சாமி கும்பிட்டாலுமே சரி, அப்படி இல்லைன்னா கோவில்களுக்கு போனாலுமே கண்ணை மூடிட்டு மனசை ஒருநிலைப்படுத்தி சாமி கும்பிடுறது தான் வழக்கம். ஆனால் நம்ம எப்படி சாமி கும்பிடணும் அப்படின்னா ஆண் தெய்வங்களுக்கு
கும்பிடும்போது அவங்களோட பாதத்தை பார்த்துட்டு நம்ம வேண்டுதல் வைக்கணும். பெண் தெய்வங்களுக்கு வந்து அவங்க கண்களை பார்த்துட்டு வேண்டுதல் வைக்கணும். இனிமேல் கோவிலுக்கு போனீங்கன்னா நான் சொன்னதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோவுக்கு லைக் பண்ணிவிடுங்க. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.